நிஜாமுதீன் சார் வணக்கம். நிஜாமுதீன் சார், தீய சக்தி அப்படின்ட்டு சொல்லப்பட்ட கூட்டணியில் இருந்தவர்களுடைய ஆதரவோடு இன்று அரசமைத்திருக்கிறார் திரு விஜய். சரியா? எல்லாரும் கேபினெட்குள்ள போயிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம். பட் யாருமே போல. கிட்டத்தட்ட அநேகமாக காங்கிரஸ் போகும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 8 எம்எல்ஏக்கள் போகலை இன்றைய தேதியில். ஃப்ளோர் டெஸ்ட் வைக்க போகிறாங்க. அப்போ ஏடிஎம்கே ஏதோ சப்போர்ட் பண்ண போதான்னு தெரியல. நமக்கு என்ன வேணால் நடக்கலாம். என்ன நடந்தாலும் சார், கொஞ்சம் எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து அரசை நகர்த்தி செல்வது அப்படிங்கிறது கொஞ்சம் டைட்டானதாக இருக்குமா விஜய்க்கு? முதல்ல ஒரு 6 மாதத்துக்கு அப்படி ஒன்றும் டைட் ஏற்படாது. ஓகே. ஏன்னா வந்திருக்க அரசை நோக்கி யார் எதை தூக்கி வீசினாலும் அது அவங்க மேலே தான் திரும்பி நடிக்கும். சரி. அதனால் ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் பெருசாக ஒரு இது இல்லை. இந்த பட்ஜெட் இப்போ அறிவிப்பாங்க. அறிவித்த பிறகு கிட்டத்தட்ட அடுத்த பட்ஜெட் வரைக்கும் இது ஓடிடும். சரி. ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. அதற்குள் இப்போ வந்து இப்படி நிற்கிறாங்க. ரெண்டில் ஒரு ஓட்டில் தான் நிற்கிது இந்த அரசு. அதுக்குள்ளே அதிமுகவுடைய நிலைப்பாடு அது உடையும் சிதறும். அப்போ அவங்க கணிசமான அளவுக்கு செல்வாக்கு வந்தால் தான் அந்த அரசை நோக்கி கொண்டு போக முடியும். அந்த சூழ்நிலை அதிமுகவிற்கு உருவாகிவிட்டது. ஏன்னா வரக்கூடிய தேர்தலில் அதிமுக வந்து 3வது துணை கட்சிகளாக தான் வர முடிஞ்சு வந்து கவுண்ட் மோதல் குறுக்க வரக்கூடிய தகுதியை தனக்குத்தானே இழந்து விட்டது. சரி. அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது இப்போ அடுத்து இதை தவிர்க்கணும்னு சொன்னால் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுமா? சரி. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய காலத்தினால எப்படியாவது இந்த ஆட்சியை கொண்டு போகணும்னு தான் அதிமுக விரும்பும். அதிமுக வந்து வெளியே நின்று சப்போர்ட் பண்ணால் புதுசாக யாராவது ஒரு ஆளத்தான் நீங்கள் முதல்ல ஆக்கிட்டு 2 பேரும் வெளியே சப்போர்ட் பண்ணுற மாதிரி சந்திரசேகர் அரசாங்கம் நடந்தது. 543 எம்எல்ஏ எம்பிக்களுக்கு 23 எம்பிக்களை வச்சு ஆட்சி செய்தார். வெறும் 23 எம்பி தான் இந்தியாவே ஆண்டார். நடந்தது. அந்த மாதிரி ஒரு அதிசயம் தமிழ்நாட்டில் நடந்தால் தான் அந்த ஆட்சியை கவுத்துட்டு வர முடியும். ஓகே. இல்லைன்னு சொன்னால் மறுத்தேர்தல் தான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதுதான் யதார்த்தமான சூழ்நிலை. இப்போது எதையும் குறைய கூட சொல்கிறதுக்குள்ளே பெருசாக சொல்ல முடியாது. புதுசு அரசு வந்திருக்கிறாங்க, அவசரப்பட்டு வாய விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், இந்த 200 யூனிட் தேவையில்லாத ஒன்று. ஒரு வீட்டுக்கு, ஒரு சாதாரணமான ஒரு வீட்டுக்கு 100 யூனிட் போதுமானது. இப்போ 200 சொல்லியிருக்கிறது மாதத்துக்கு 200 ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். இப்போ 2 மாதத்துக்கு 200, அதுவும் 501 தொட்டால் இல்லை. இது நான் என்ன சொல்றேன்னாக்கா, வீட்டை விட்டு போறவங்க ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போக மாட்டாங்க. இலவசமாக வருதுன்ற ஒரு இலக்காரங்கள் வந்து விடும். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கிட்ட கருவாடு விற்கிறாங்க. அந்த கருவாடு வந்து 100 ரூபா. வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி அந்த கருவாடு வந்து 195 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு அம்மா அந்த பஸ் ஓசியில் வருதுன்னு சொல்லிட்டு போய் அந்த 5 ரூபாய்க்காக கருவாடை குறைச்சி வாங்கிட்டு வருது பஸ்ஸில். அந்த அம்மா போயிட்டு வர தூரத்துக்கான கட்டணத்துக்கு இலவசமாக வருது. ஆனால் கட்டணம் மட்டும் மதிப்பு வைத்தால் போகிற 10-20 ரூபா ஆகிடுது. அப்போ 126 ரூபாய்க்கு, 96 ரூபாய்க்கு, 114 ரூபாய்க்கு கருவாடு வாங்குது. ஆக்சுவலாக அந்த 20 ரூபா கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு கொடுத்துருது. அப்போ 5 ரூபாய்க்கு அப்பக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் இருக்கு. அப்போ யாருக்கு பஸ் பாஸ் தேவை, யாருக்கு பஸ் பாஸ் தேவை, எதற்காக வெளியே செல்கிறார்கள் என்பதை வைத்து அவர்களுக்கு பஸ் பாஸ் வழங்கணும். அதே மாதிரி நீங்க இதை சொன்னதுனால சொல்றேன் சார். ஒரு 2 நாளைக்கு முன்னால நாங்க ஒரு லைவ் நிகழ்ச்சியில ஒரு காலர் வந்து ஒருத்தர் பேசுறாரு. சார் சீக்கிரமா பதவி ஏற்க சொல்லுங்க சார் விஜய. நாங்கள் வந்து நிறைய பெண்களை வந்து பஸ்ஸில் வந்து அவங்கக்கிட்ட ஒரு பொருளை கொண்டு போய் கொடுத்துட்டு வர பிஸ்னஸே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். டெலிவரி பிஸ்னஸ். ஆமாம், நான் இதை வச்சு ஒரு டெலிவரி பிஸ்னஸ் மாடலே உருவாக்கி இருக்கிறேன் சார். சீக்கிரம் ஒரு பதவி ஏற்றானா தான் அந்த பஸ்ஸில், ஃப்ரீ பஸ்ஸில் நான் எம்ப்ளாய் பண்ணியிருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நான் அனுப்பிட முடியும் பொருளை கொடுத்து அப்படின்ட்டு சொன்னார். இப்போ நீங்கள் இந்த உதாரணம் சொன்னதுனால நான் சொல்கிறேன், தேவையின் அடிப்படையில் தான் செய்யணும். இப்போ இந்த 1200 கோடி ரூபாய்க்கு நீங்கள் 1200 கோடி ரூபாய் மின்சாரத்துக்கு கொடுத்தா மின்சாரத்தை நீங்கள் ஒரு ரூபா 2 ரூபாய் யூனிட்டுக்கு விலையை குறைச்சிங்கன்னா புரியுது, உற்பத்திகள் பெருகும். ஓகே. ஒரு உற்பத்தியாளருக்கு செலவு குறையும். செலவு குறையும்போது வந்து விலையை குறைச்சி கொடுக்கலாம். மக்களுக்கு அந்த சலுகைகள் போய் சேரும். புரியுது. அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையுமே இலவசமாக கொண்டு போன்னு சொன்னால் அது எப்படி வாய்ப்பாக அமையும்? தாய்மாமன் சீர்னு சொல்லிட்டு கொடுக்கறதெல்லாம் வந்து சாத்தியப்படுமா என்பது நான் மக்கள் கொடுக்க வேணாங்கிறது இல்லை. மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கணும், தெளிவுபடுத்தணும். மக்களை வந்து சிந்திக்க வைக்கணும். ஏற்கனவே அரசு செய்ய தப்பு, அதனால தான் வந்து கடன் கூடுதுன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. வெள்ளை அறிக்கையில் வைப்பதனால்
லஞ்ச லாவணியும் குறைய போறோம். ஓகே சார். இருக்கிற நிலையை தெளிவுபடுத்தலாம் மொழிய, அதனால லஞ்சம் வெள்ளையாக்கி வைக்கட்டும். ஆனால் அதே வெள்ளை அறிக்கை மீண்டும் அடுத்த தடவை உங்களுக்கு வைக்காத அளவுக்கு இந்த அரசு வந்து சீர்தூக்கணும். புது அரசு நான் குறை சொல்ல, இதை மாற்றி செய்து கொள்ள வேண்டும். நல்ல ஆட்சியை கொடுங்க. நீங்க வந்து அந்த அறிமுகம் நல்லா இருக்குது, வந்தீங்க, முன்னாள் முதல்வர் பாக்குறீங்க, ஆசீர்வாதம் பெறீங்க. தமிழ்நாட்டில் அந்த கலாச்சாரம் இல்லாம வாழ்த்து ரெண்டு ஒண்ணுதான், வாழ்த்து பெறீங்க. இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவும் திமுகவும் இல்லாமல் இருந்தது. அதிமுக திமுக பார்த்தா கச்சை விட்டு நிக்க விடுவான், அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது. ஒரு நல்ல சுமூகமான சூழலை உருவாக்குறீங்க, சந்தோஷம். இது கூட எல்லாத்தையும் உருவாக்க வேண்டும். நிஜாமுதீன் சார் வணக்கம். நிஜாமுதீன் சார், ஒரு மாநில அரசு எப்பொழுது பலவீனப்படுகிறதோ அல்லது எப்போது ஒரு வலுவான ஒரு தலைவர் அவருடைய மறைவு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அங்க வந்து இன்னும் கொஞ்சம் பலவீனப்படுத்துவதற்காகவோ அல்லது அச்சுறுத்துவதற்காகவோ ஒரு ரெய்டை வந்து கண்டக்ட் பண்றது யூனியன் கவர்மெண்டினுடைய ஒரு வாடிக்கையாக இருக்கிறது. இதுக்கு நான் வந்து ஒரு உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, மேடம் ஜெயலலிதா 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இறந்த பிறகு 6ஆம் தேதி இறந்தாங்க. கரெக்டா டிசம்பர் 21ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் முதல் முறையாக தலைமைச் செயலகத்தில் மத்திய ஏஜென்சியினுடைய சோதனை நடந்தது. தலைமைச் செயலாளருடைய வீட்டில் நடந்தது, டிஜிபியினுடைய வீட்டில் நடந்தது, இதெல்லாம் நடந்தது. சரிங்களா? அதுபோல எப்போது இவங்க ஒன்றும் ஸ்ட்ராங் இல்லை, இவர் ஒரு வலுவான தலைவர் இல்லை, பலவீனமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் ஒரு 10 நாள் 15 நாள் தான் பார்க்குறாங்க, அடிச்சு உள்ள விட்டு தூள் கிளப்பி விட்டுறாங்க. அதுபோல வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாமல் மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ஒரு பிரஷர் விஜய் முன்பாக இருக்குதா சார்? மிகப்பெரிய பிரஷர் இருக்கு. வந்து நீங்க சாதாரணமாக கொண்டு போக முடியாது. தமிழ்நாட்டிற்கு தனி அஜெண்டாவை ஒன்றிய அரசாங்கம் வைத்திருக்கின்றது. ஒன்றிய அரசாங்கத்தோடு இணக்கமாக போனால் பட்ஜெட்டை பெறலாம், பணத்தை பெறலாம் என்று சகோதரர் ஹென்றி சொன்னார். அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. தேர்தல் வருகின்ற பொழுது, தேர்தல் வருகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பட்ஜெட் வந்தது, ஒன்றிய பட்ஜெட் வந்தது. தமிழ்நாட்டுக்கு எதுவுமே அறிவிக்கலை. காரணம், இவர்களை இப்போது நாம் இது கை கொள்ள முடியாது என்று தெரிஞ்ச காரணத்தினால அவர்களுக்கு ஒரு சீட்டு வந்தது அதிசயம். அவர் சொந்தமாக ஜெயிச்சிருக்கிறார் அந்த தொகுதியில். இதுவும் வராது என்று தான் அவர்கள் நினைத்தார்கள். அவருடைய கான்செப்டில், அவருடைய அஜெண்டாவில் தமிழ்நாட்டில் 2 திராவிட இயக்கங்கள் ஒன்றை முதல்ல முடித்து விட்டார்கள். பாண்டிச்சேரியில் ஆளுங்கட்சியாக இருந்த, ஒரு காலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக போன தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் 3 நியமன எம்எல்ஏயோடு உள்ள புகுந்து அவர்கள் 13 தொகுதியில் போட்டு லாட்ரி லட்சிய கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுக்கு 2 சீட்டும், திமுகவுக்கு லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 சீட்டும், அதிமுகவுக்கு 2 சீட்டுன்ற நிலையில அதிமுக அங்கே மறிச்சு போச்சு, செத்து போச்சு, ஒண்ணுமே இல்லை. இதேதான் தமிழ்நாட்டிலே ஏற்படும் என்ற காரணத்தினால தான் அவர்கள் எடப்பாடியை அப்படியே பிடிச்சிக்கிட்டு வந்து அந்த கட்சியும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க. ஒண்ணு. 2வது வந்தே மாதரம். ஒன்றிய அரசு வந்தே மாதரம் பாட வேண்டும் என்று சுற்றறிக்கை கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் செய்தோம் என்று இங்கே அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதே தினத்தில் மேற்கு வங்காளத்தில் நடந்த பதவியேற்பு விழா, பாஜகவுடைய பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் முதலில் பாடப்படவில்லை. அப்போ பாஜக ஆளுகின்ற மாநிலத்தை தமிழ்நாட்டில் எப்படி ஹிந்தி எதிர்க்கிறானோ அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்திலும் எதிர்க்கிறார்கள். அந்த மக்களுடைய தயவு ஆட்சிக்கு வந்துட்டோம், அதனால தேவை, அதனால அங்க இந்த பாடல் தேவையில்லை என்று தூக்கி தூர எறிந்து போட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு நம்ம வர முடியாது, வேற ஆட்சி இருக்குது என்ற நிலையில ஒண்ணு வராங்க. ஒரு 10 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொன்னா ஆட்டம் கன்ற தமிழ்நாடு. ஆகவே இவர்கள் திட்டமிட்டு உள்ளே நுழைந்து விட்டார்கள். பணம் பெறுவதாகட்டும், இந்த அரசை நடத்துவதாகட்டும், திமுகவோ அதிமுகவோ மற்ற கட்சிகளோ தமிழ்நாட்டில் இவர்களுக்கு எதிராக இருக்க மாட்டார்கள். இவர்கள் ஒன்றிய அரசை எதிர்நோக்க வேண்டிய சக்தி இவர்கள் பெற வேண்டும். அதற்காக இந்த மக்கள் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும்.